பிறந்த அனாய் பிறந்த வெள்ளாய் பிறந்த கட்டவரை தெரியும் கதையோட அருமை பெற்றோட தெரியும் பிள்ளையோட பெருமை கட்டையா இருந்தாலும் அது போய் தெருவு முட்டியில பாக்கணும் பாருங்களேன். காலை சென்று மாலை வரும் பாட்டாளி மக்களும் மண்டை பொண்ணு ஆக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோம் உண்டோ முறைகிறோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் சாய்ந்தோம் என்ற பழமொழிக்கு எதிர் கொடுக்காத பார்க்க வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடு குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம். அங்கிருந்து மறுபடியும் கேறிச்சு எப்படி பருத்திமலை ராமாபுரம் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய்நாடாகும். பருத்திமலை ராமாபுரம் என்றால் தாய்நாடாகும். அதே போல மாரியம்மன் பண்டிகை முன்னேற்று அறிஞர் மேடையிலே நம்மளுக்கு அலங்காரம் செய்து வைத்து நடக்கவும் மகாபாரத்தில் ஒரு பாகமாகி ஆஞ்சாலி குறவஞ்சி பிறப்பு ஆமா இந்த நாடகத்தை நான் வேடப்பட்டு வந்தபடியால் என் பெயர் என்ன நான் யாரு அல்லவா இவ்வளவு நேரம் சாமி ஆடினதுக்கு நீ கம்முனு படுத்திருந்துக்கலாம். இப்படிப்பட்ட திரு வைகுண்டத்தை வேடமாக கலந்தாரு. என் பெயரோ கண்ணன் கோபால கண்ணன் திருமந்த நாராயண ஏழுமலை கொன்றாமன் மாதவான் கேசவான் கோவிந்தான் கோபால இப்படி பல பேர் கொண்ட என் பேருமாய் பயக்கதான் பெருமலை திருப்பதி திருமலை வாசா கோயிந்தா கோயிந்தோ அப்படி மாதவா இப்படியாக இருந்தாலும் யோகம் நாலு யோகம் திரையா துபாபரி கலியோகம் நாலு யோகத்திலேயோ எனக்கு அவதாரம் என்ன அதற்கு 8 அவதாரம் யோகத்திலே 108 அவதாரம் எனக்கு 10 அவதாரம் 10 அவதாரம் கொண்ட பிறந்தவனாக இருந்தாலும் 8 பட்டாக்கிகளும் இன்னும் கிடைக்காத மாதர்கள் நான் திருமணம் செய்து துபாபரி யோகத்திலே நான் கண்ணனாக பிறந்து யாருக்கு நன்மை யாருக்கு தீமையாக இருக்கிறீங்க செய்து வருகிறேன் தெரியுமா? நம்பின பாண்டவருக்கு மாமனாகவோ நம்பின பாண்டவருக்கு மாமனாகவோ நம்பாத கௌரவர்களுக்கு எமனாகவோ நான் வாழ்த்து வருகிறேன். இருந்தாலும் இதோ பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களும் பத்திரி பாஞ்சாலி துராபதா அனைவர்களும் இதை கோரி அழைக்கிறார்கள். அதென்று பார்ப்போமா?
அதாவது பறக்கின்ற பச்சையிலே செங்கருளை கருடன் அத ஓடுகின்ற ஆறிலே கிருஷ்ணா நதிக்கரை நிற்கின்ற மலையிலே கோபரத்னகிரி மலை சொல்லக்கூடிய எங்கும் நிறைந்த ஏகாந்த பரம்பொருளாகிய என்னுடைய அண்ணனாகிய பெருமானுக்கு எங்கள் 5 கணவர்களும் சரி தோழி பெண்ணும் சரி நானும் உங்கள் பாதத்தை பணிந்திருக்கிறேன் அண்ணா. வாழ்க வாழ்க இருந்த போதிலும் இதோ பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சூதனால் பகடியாடி போர்க்கச்சை 11 ஆண்டு காலம் கானகத்திலே வாழ்ந்து வந்தீர்கள். இந்த கானகத்திலே வாழ்ந்து வந்தாலும் ஒவ்வொரு வனத்திலேயும் இந்த ஹரிராமனை துணை கொண்டு 5 வாழ்ந்து வந்தேன். இன்று 12வது வனம் போக வேண்டும். அதற்காக என்ன அழைத்த காரணங்கள் என்ன? இன்றைய தினம் 12வது வனவாசம் போக வேண்டியதுனா? ஆமா. இந்த 12வது வனவாசத்திலே நாங்கள் எப்படி வாழ்வது? உயிர் வாழ்வதுதான் எப்படி? அதெல்லாம் உங்களால் மட்டுமே தான் மாமா முடியும். தர்மரத்னா, ஆமா, ஏதோ 11 வனத்திலையும் மரம் மட்டை செடி கொடி எல்லாம் இருந்துச்சு. அங்க நெகுலும் இருந்தது, எல்லா இடத்துலயும் காய்கனி இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு இந்த 11 ஆண்டு காலம் ஆண்டு வந்தவே இது 12வது வனம். இந்த வனத்திலே மணல் காடு, இந்த இடத்துல சுடுவ புழுதியிலே எதுவுமே இல்லாத மரமட்ட கொடி செடி எதுவுமே இல்லாத இந்த 1 ஆண்டு காலம் இந்த வனத்திலே எப்படி நாங்கள் வாழ்வது? எதை வைத்து வாழ்வது? 1 ஆண்டு வனவாசம் நாங்கள் எப்படி கடக்க வேண்டும்? அப்படியா? ஆமா. 1 ஆண்டு எப்படி பாபா கழிப்பது? எப்படி வாழ்வது என்று தெரியாமல் படிக்கு, திக்கும் இல்லாமல் படிக்கு, திசையும் இல்லாமல் படிக்கு 5 பஞ்ச பாண்டவர்களும் இந்த ரகுபதா பத்தினி பாஞ்சாலியும் அலமோதி தட்டு தடுமாறிக்கொண்டு இருக்கிறோம் அண்ணா. எதை வைத்து சாப்பிட்டு வழி இல்லையா? எதை வைத்து சாப்பிட்டு கொண்டு இந்த 1 ஆண்டு காலம் வாழ முடியும் என்று கேட்கிறார் பாஞ்சாலி. இந்த 1 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் யாராலையும் முடியாது. நீ மட்டும் மனதில் வைத்தால் நிச்சயமாக இந்த 1 ஆண்டு காலம் வாழ்ந்து வரலாம் அம்மா. இந்த 5 முடியாது. இந்த அருங்கிலி பத்தினி பாஞ்சாலி நான் என்ன செய்ய முடியும்? இந்த பாண்டவர்களால் முடியாத காரியத்தை இந்த பாஞ்சாலி நான் என்ன செய்ய முடியும்? துரோபதா, இந்த 1 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அஸ்தாபுரத்துக்கு செல்ல வேண்டும். அஸ்தாபுரம் செல்ல வேண்டும். துரியோதனத்திலே அஸ்தாபுரத்துக்கு நான் போக வேண்டுமா? ஆமா. அண்ணா மலபா சபதம் முடிக்கும் முன்னே அண்ணா சந்தான வாசலுக்கு
கொழுவினில் நிறுத்தி எந்தன் கூந்தலும் திகிலும் தீண்டி பாரா சபையிலே குரு பெரியோர் அணிவிட்டு பேரு முக்கான் சபையில கொழுவினில் நிறுத்தி எந்தன் கூந்தலும் துயிலும் தீண்டிய நலி செய்த பாவை உன்னை நாளையே போர்க்களத்தில் உன் தலைதனி துண்டித்து தனிமுரசு ஆளாவிட்டார் நான் இலகவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவதில்லை என்பதற்காக அப்படி பெரிய சபையில குரு பெரியோர் அனைவற்று பேரும் உட்கார்ந்து கூடிய சபையில துச்சாதன புலியாகிய அந்த வீரப்புலியனை இழுத்துக் கொண்டு இருக்கும் தருவாயில பங்கும் செய்யும் தருவாயில நான் சபதமிட்டேனே ஆண்டவர் ஐவரும் ஆளுக்கு ஒரு சபதமிடும் தருவாயில சபதம் வைத்தார்கள். நானும் ஒரு சபதம் வைத்தேன் அல்லவா? சபதம் முடிக்கும் முன்னே அந்த சண்டாள வாசலுக்கு நான் போகலாச்சா? என்னுடைய கூந்தலை எடுத்து முடியாமலே அந்த குருடனோட வாசலுக்கு நான் போகணுமா? சுவாமி, எப்படி சாமி முடியும்? நான் வைத்த சபதமானது இங்க இருக்க, நான் எப்படி சாமி அந்த அஸ்தினாபுரத்துக்கு போகட்டும்? மாயாவா சண்டாள திருவிழாகப்பட்டவர் 12 வருட காலகம், ஒரு ஆண்டு அஜாத வாசம், ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாமல் காலகழித்து வந்தால் பங்கு போல் 14 கோடி பேர் என்று சபதம் கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே 3 கல்லை கூட்டி அடுப்பு வைத்து சோதம் சாராக்கி வந்தார். அதை சாதங்கள் சாப்பிட்டு இருந்தால் மீண்டும் 12 வருடம் காணக ஓட்டுவே பாண்டவர்கள் தெரிந்தால் போதும், ஆமா அப்படின்னு சபதம் வச்சிருக்கிறானே. இந்த பாஞ்சாலின்னு தெரிஞ்சா திருவிழா என்ன சும்மா விடுவானா? அங்க அஷ்டாபுரத்துக்கு போனா என்ன விடுவானா அப்படின்னு சொல்கிறாய். எப்படின்னா நான் போவது சபதம் வைத்து சபதமானது இங்க இருக்கு தங்கா. பாஞ்சாலின எப்படின்னா போவது தங்கா, பயப்பட வேண்டாம். அதாவது அவனுடைய ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக பூசி அவனுடைய ஈரக குடலை பிடுங்கி, அதாவது முடிக்கயிறாக கட்டி அவனுடைய ஈரலை பிடுங்கி அவ்வாறு சூடும் வரையில இலகவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவதில்லை என்பதற்காக சபதம் வைத்தேன் அல்லவா? அப்படி இருக்கும் தருவாயில அஸ்தினாபுரத்துக்கு இந்த அருகில் எப்படி என்ன போகட்டும்? சபதம் வைக்க முன்னே சண்டாளுடைய வாசலுக்கு எப்படி நான் போக வேண்டி சொல்கிறேன் தங்கா. பயப்பட வேண்டாம். அங்கே அஸ்தினாபுரம் சென்று விதைத்த நெல் வாங்கி வந்து இந்த 1 ஆண்டு காலம் விதைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த உருவத்திலே போக வேண்டாம். அப்படியா? ஆமாமா. சரி, வேற இந்த உருவத்திலே போக வேண்டாம். ஒரு மலைஜாதி குளத்தியாக சென்று அந்த அஸ்தாபுரம் சென்று அவர்களுக்கு கோடி குறி சொல்லி வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்கல்ல, அதே போல ஒரு கோடி குறி சொன்னி ஆனால் அதுக்கு உண்டான கூலி கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு வந்து இந்த 1 ஆண்டு காலம் இந்த மலன் பூமியில விதைத்து நீங்க வாழலாம் அம்மா. அண்ணா, இந்த உருவத்தோடு இருக்கக்கூடிய பாஞ்சாலி நான் குரத்தியாக போக வேண்டுமா? ஆமா. அப்படியெல்லாம் இருந்தாலும் சரி, இருந்த பொழுதிலும் நான் தனியாக சென்றால் எப்படி என்ன? அவனே ஒரு நயவஞ்சகன், பாதகன், சண்டாளன் அப்படி இருக்கும் தருவாயில இந்த ஆடவர்கள், அதாவது என்னுடைய கணவன்மார்களுக்கு கண்டாவே செய்யாத வந்ததிகளை செய்வான். இந்த 10 நான் ஒரு பெண்ணாக தனியாக போகும் பொழுது அதாவது ஒரு வந்ததிகள் செய்துவிட்டேன், என்ன செய்வேன்? குழந்தையா இருந்தா மத்தவங்க இருந்தானே அவன் துரியோட பொண்ணு கண்டாவே அட்டுல முடிச்சு வந்தான், அது எல்லாம் தெரியும். இருந்தாலும் தருவாயில நான் எப்படி என்ன தனிமையாக போய் தங்கா பயப்பட வேண்டாம். இதோட இளைய கணவனாகி யாரு சகாதேவன், சகாதேவா உன்னுடைய பாஞ்சாலிக்கு துணையாக நீ ஒரு குழந்தையாக உருவச்ச மாதிரி அவரை இடுப்படை அமர்ந்து நீங்க அஸ்தாபுரம் செல்வாயாக. நான் போவதா? ஆமா. எனது அண்ணன் திருமராஜ நாட்டை ஆண்டாலும் என்ன ஆளாவிட்டால் என்ன மாமா? பாஞ்சாலி ஊதலை முடிந்தால் என்ன, முடியாவிட்டால் என்ன மாமா? சத்தியம் செய்தார்
சரி 10 திங்கள் ஆண்டாலும் என்ன ஆகாவிட்டாலும் என்ன சரி. என் அண்ணன் தர்மராஜன் நாட்டை ஆண்டாலும் என்ன ஆளாவிட்டு ஆண்டாள் என்ன ஆளாதப்பட்டாள் என்ன என் பத்தினி ரெகுபதா பாஞ்சாலி கூந்தலை முடிந்தால் என்ன முடியாவிட்டால் எனக்கு என்ன சரி. கூட வருகிறேன் என்று எனக்கு பாண்டவர் ஐவரை காப்பேன் என்று கைப்போடு சத்தியம் செய்தால் நான் போய் வருகிறேன் வந்தியாக உருவத்த மாதிரி கூடையில் அமர வேண்டும் சொல்கிறார் உண்மைதான் ஆமா. ஆமா. தந்திரம் படிச்சவனப்பா சகாதேவன் சும்மா சாதாரணப்பட்டவனா தந்திரம் படிச்சவன் எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும் என்னையே கட்டி போட்டவனல்ல அதனால சகாதேவா பயப்பட வேண்டாம் எது எள்ளு கண் முள்ளி புரியாமல் ஆனால் உங்கள் ஐவர்களையும் இந்த ஹரிராமன் என்றுமே நிச்சயமாக காய்ப்பேன் பயப்பட வேண்டாம் இதுவரைக்கும் சரிதான். அப்படியாக இருந்தாலும் என்னுடைய துணைக்காக என்னுடைய கணவன் வருகிறார். அப்படி என்ன இருந்தாலும் குருத்தியாக உருமாறினால் போதுமா? எனக்கு முன்ன பின்னால குறி உறுத்தது கிடையாது. தெரியாது எப்படி உரைப்பது? ஐயா, பயப்பட வேண்டாம் நீ நாம மட்டும் அசைந்தால் போதும் நான் ஒரு வண்டாக உருவத்தை மாறி உன் கூடையிலே அமர்ந்து கொண்டு வண்டாக உருவத்தை மாறி கூடையில் அமர்ந்து கொண்டு நீ நாம மட்டும் அசைந்தால் போதும் அந்த கோடி குறியெல்லாம் நான் சொல்லுவேன். அப்படியா? பயப்பட வேண்டாம் உடனே குரத்தியாக உருவத்தை மாறி குழந்தையாக உருவத்தை மாறி போய் பாருங்க என்ன என் மனைவி பாஞ்சாலி குழந்தையாக சென்று என் தம்பி சகாதேவன் குழந்தையாக சென்று ஆமா. அந்த அஸ்திராவதுக்கு போகும் பொழுது சரி அங்கே ஏதோ இடியோர் நேர்ந்தால் ஆ, என்னமா செய்வது? பயப்பட வேண்டாம்ப்பா இந்த ஹரிராமன பக்கத்திலே இருப்பேன் அஞ்ச வேண்டாம் அப்படியா? அரமனையில் அமர்ந்திருக்கிற அஸ்தாபுரம் போகட்டும் அறிவியல் தமிழர்களே பாஞ்சாலியாகப்பட்டவர் பாஞ்சாலியாகப்பட்டவள் டெல்லி என்ற அத்தினாபுரம் திருவாரூரத்திலே போகாத அந்த சூழ்நிலையில் இந்த ஓராண்டு காலம் உப்பு விளையாத பூமி மலன் காட்டிலே ஓராண்டு காலம் வாழ வேண்டும் என்று புறத்தியாக உருவத்த மாறி அந்த அஸ்தாபுரம் போய் கொண்டிருக்கிறார். வரும் நேரத்திலே உங்களுடைய கையில் உண்டான காணிக்கைகளோ 100 50 10 20 பின் வழங்கி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று ஆனால் அனுப்பி வைக்கும் போது தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.